கடலுக்கு அடியில நாம நினைக்கிறத விட ஆழமான ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்தோட பயங்கரமான ரகசியத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு அழகான காலப்பொழுது, கடல் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா அந்த அமைதிக்கு கீழ ஒரு பயங்கரமான ரகசியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, வாங்க கதையுள்ள போகலாம். முதல் பாகம், அமைதியின் கீழ் ரகசியம். பாக்குறதுக்கு எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? சூரியன் மெதுவா உதிக்குது, அலைகள் மென்மையா வருது, ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி ஒரு தோற்றம். ஆனா இது எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை. இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ அரண். ஒரு கடல்சார் உயிரியலாளர். அவருக்கு கடல்னா உசுரு. அதோட மர்மங்களை கண்டுபிடிக்கிறது தான் அவரோட ஒரே லட்சியம். ஆனா அதே லட்சியம் தான் அவரை ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட போகுது. அருண் எப்பவுமே சொல்ற விஷயம் இதுதான். கடல் அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது மாதிரி இல்ல, அதுக்குள்ள இன்னொரு உலகம் இருக்கு. இது ஏதோ பேச்சுக்கு சொல்றதில்ல, வரப்போற ஆபத்துக்கான ஒரு எச்சரிக்கைன்னே சொல்லலாம். அவரோட தற்போதைய வேலை ரொம்பவே முக்கியமானது. சுறாக்களோட நடவடிக்கையை கண்காணிக்கிற ஒரு ஹை ஸ்டேக்ஸ் ப்ராஜெக்ட்ல இருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் தான் அவரை இந்த பயங்கரத்தோட முதல் சாட்சியா மாட்டப் போகுது. இப்போ அந்த அமைதி உடைய போகுது. கதையோட அடுத்த கட்டம், எதிர்பாராத எச்சரிக்கை. இதுதான் அந்த டர்னிங் பாயிண்ட். கடலுக்கு நடுவுல தனியா இருக்கிற அந்த ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு ஒரு நாள் ஒரு வித்தியாசமான சிக்னல் வருது. அவங்களோட ஒட்டுமொத்த உலகத்தையும் அது புரட்டி போட போகுது. ஒரு டெக்னீஷியனோட குரல்ல பயங்கர பதட்டம். சார், வழக்கத்திற்கு மாறான இயக்கம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஒரு வரியிலிருந்து தான் உண்மையான த்ரில் ஆரம்பிக்குது. இந்த சிக்னல் ஏன் இவ்ளோ பயங்கரமானது தெரிஞ்சுக்கோங்க. வழக்கமா சுறாக்கள் ஒரே இடத்துல நிக்காது, அதுங்க போய்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப வர சிக்னல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெரிய வேட்டை விலங்கு ஒரே இடத்த விடாப்பிடியா சுத்தி சுத்தி வருதுன்னு சொல்லுது. இது இயற்கையே கிடையாது. அருண் ஒரு எக்ஸ்பர்ட். அந்த சிக்னலை பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, ஏதோ ரொம்ப தப்பா நடக்க போகுது. அவனோட முகம் இறுகி போச்சு. அந்த சிக்னல் மர்மத்தை கண்டுபிடிக்க அருண் டீம் இப்போ கடலுக்குள்ள இறங்க போறாங்க. அடுத்த பகுதி, ஆழத்தில் முதல் சந்திப்பு. அவங்க கடலுக்குள்ள ஆழமா போறாங்க. சில நிமிஷம் ஊசி விழுந்தா கூட கேட்கற அளவுக்கு அமைதி. ஆனா 5வது நிமிஷம் அவங்களுக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான கருப்பு நிழல் போகுது. 6வது நிமிஷம் அருண் திரும்பி பார்க்கறான், அது ஒரு விசித்திரமான சுறா. 7வது நிமிஷம் அந்த பயங்கர தாக்குதல் ஆரம்பிக்குது. அந்த நிழலை பார்த்த ஒரு டீம் மெம்பர் பயத்துல கேக்குறாரு, அது என்ன? அந்த ஒரு கேள்வியிலேயே அவங்களோட அதிர்ச்சி நமக்கு புரியுது. அது ஒரு சாதாரண சுறாவே இல்ல. அதோட கண்கள் ஏதோ ஒரு மிருகத்தோட கண்கள் மாதிரி இல்ல. அதுல ஒரு ஆபத்தான ஒரு விதமான புத்திசாலித்தனம் தெரிஞ்சது. இது ஏதோ இயற்கைக்கு மாறான ஒண்ணு. தாக்குதல் தீவிரமாகும்போது அருண் கத்துறான், வெளியேறுங்கள் இப்போதே. அந்த ஒரு வார்த்தை அங்க நடக்கிற குழப்பத்தையும் உயிர் பயத்தையும் நமக்கு அப்படியே காட்டுது. தாக்குதல்ல இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க சந்திச்சது அதைவிட கொடுமையானது. தப்பிப் பிழைத்தவர்களின் அதிர்ச்சி. ஸ்டேஷனுக்குள்ள ஒரு மயான அமைதி. டீம்ல இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. அரசாங்கம் வரைக்கும் விஷயம் போகுது. ஆனா எல்லாத்தையும் விட அருணோட அமைதி தான் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அருணோட இந்த வார்த்தைகள் அவங்க பயத்தை 100 மடங்கு அதிகமாக்குது. அவன் சொல்றான், இது ஒரு சிக்னல், இது வெறும் ஆரம்பந்தான். இது இதோட முடியாது, ஒரு பெரிய அழிவோட தொடக்கம்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். உண்மையிலே பயப்பட வைக்கிற ஒரு வெளிப்பாடு. அடுத்த பகுதி, ஒரு பயங்கரமான உண்மை. ஸ்டேஷனுக்குள்ள அருண் பைத்தியம் பிடிச்ச மாதிரி டேட்டாவை எல்லாம் புரட்டி போட்டு பார்க்கறான். அவனோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஏதேதோ வரைபடங்கள், சிக்னல்கள். அப்போதான் அவன் மனசையே உறைய வைக்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறான். முதல் அதிர்ச்சி அவனுக்கு புரிய வருது. இது ஒரே ஒரு சுறா மட்டும் அல்ல, இது ஒரு கூட்டம். ஆமா, அவங்க சண்டை போடுறது ஒரு தனி விலங்குகிட்ட இல்ல, ஒரு முழு கூட்டத்துக்கிட்ட. ஆனா உண்மையான பயங்கரம் இது இல்ல. அவன் கம்ப்யூட்டரை பார்த்து சொல்றான், மேலும் அவற்றின் நடத்தை இயல்புக்கு மாறானது. இது வெறும் சுறாக்களோட கூட்டம் இல்ல, இது ரொம்ப புத்திசாலித்தனமா திட்டம் போட்டு செயல்படுற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒண்ணு. அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். அதோட நடத்தை இயற்கைக்கு மாறா இருந்தா அத உருவாக்குனது யாரு, இல்லனா எது? எல்லாத்துக்கு மேல அதுக்கு என்ன வேணும்? இந்த பயங்கரமான கேள்விகளோட இந்த ஆய்வு உங்களை யோசிக்க வைக்குது.